Hi students, and we are in chapter 4, unit 3 la oligopoly அப்படின்ற டாபிக்ல இருக்கோம். So and we are in the end of our chapter. Okay, so oligopoly வந்து என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீ பார்த்திருப்ப perfect competition, monopoly and monopolistic competition பார்த்திருப்போம். பட் ஆனா ரியல் வேர்ல்டுல வந்து இதெல்லாம் கிடையாது. ஒன்லி oligopolistic industries தான் வந்து அதிகமா வந்து எக்ஸிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது எப்படி மேம் அப்படின்னா, ஆலிகோபொலி தான் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் அப்படின்னு எது பார்த்தோம்னா ஆலிகோபொலி. கீப் இட் இன் மைண்ட். ஓகே, தென் ஆலிகோபொலினா அப்படின்னா என்ன மேம்னா, இட் இஸ் அ காம்படிஷன் அமாங் ஃபியூ. ஓகே, பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்றது இஸ் a large number of sellers. Perfectly there is a competition. Monopoly, no competition, single seller. Monopolistic competition வந்து competitions இருக்கு, plus என்ன சொல்றது, buyers and sellers also large number, but product differentiation. Product வந்து has close substitutes. ஆனா oligopoly பார்த்தோம் அப்படின்னா it is a competition among few sellers. Okay, அப்போ ப்ரொஃபசர் ஸ்டிக்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டேக் நோட்ஸ் கண்ணா. ப்ரொஃபசர் ஸ்டிக்லர் சீக்கியா அவர் என்ன சொல்றாருன்னா, oligopoly அப்படின்றது வந்து it is a market situation in a firm in which a firm bases its market policy in part on the expected behavior of a few close rivals. ரைவல்ஸ்னா தன்னோட காம்படிட்டிவ் ஃபார்ம்ஸ். அப்போ மார்க்கெட் அதாவது என்ன அப்படின்னா, ஆலிகோபொலி அப்படின்றது இட் இஸ் அ மார்க்கெட் சிச்சுவேஷன். எனக்குன்னு சில மார்க்கெட் பாலிசிஸ் இருக்கும். அது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, என்னோட காம்படிட்டர்ஸ், என்னோட கூட இருக்கிற செல்லர்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்றானோ அவனை பேஸ் பண்ணி தான் என்னோட மார்க்கெட் பாலிசி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, the next in other words, when there are few sellers, example 10 and 2 to 10 sellers இருக்கலாம் ஆலிகோபொலில. ஓகே, அவங்க எல்லாரும் சேர்ந்து few sellers இருக்கணும். ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் ஆர் டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்ணலாம். ஒரே மாதிரியான ப்ராடக்ட்டும் கொடுக்கலாம், ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேஷனும் கொடுக்கலாம். சோ அப்படி இருக்கிற இடம் வந்து ஆலிகோபொலி எக்ஸிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay, next, oligopoly வந்து may arise due to those factors which are responsible for the emergence of monopoly. மொனோபொலிய வந்து எமர்ஜென்ஸ் பண்றதுக்காக வந்த ஒரு ஃபேக்டர் தான் ஆலிகோபொலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட், ஆலிகோபொலிக்கு வந்து சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோல்டு இண்டஸ்ட்ரி, அதாவது கோல்டு ட்ரிங்க் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆலிகோபொலி. ஓகேயா, என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எடுத்துட்டோம்னா there are some cold drinks in India. ஓகே, அதே மாதிரி தான் few automobile industries in India, airline industry, petroleum refining, power generation, supply, mobile telephony and internet services, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா oligopolistic மார்க்கெட்டுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இதுல இருக்கிற செல்லர்ஸ் பாத்தீங்கன்னா few sellers தான் இருக்கு, ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, சோ இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் a few special example for oligopolistic. The next, types of oligopoly. Okay, யார சொல்லலாம் படிக்க? திவ்யதர்ஷினி அப்படி யாராவது இருக்காங்களா கிளாஸ்ல? Yes, ma'am. Okay, படிடா. Types of oligopoly: pure oligopoly or perfect oligopoly. Oligopoly occurs when the product is homogeneous in nature. Example, aluminum industry. This type of oligopoly tends to process raw materials or produce intermediate goods that are used as inputs by other industries. Notable examples are petroleum, steel, and aluminum. Differentiated or imperfect oligopoly occurs when goods sold is based on product differentiation. Example, talcum powder. ஓகே, சோ அப்போ பியூர் ஆலிகோபொலினா என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான ஹோமோஜீனியஸ் நேச்சர், ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட பண்றவங்க வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் ஆலிகோபொலி அல்லது பர்ஃபெக்ட் ஆலிகோபொலி சொல்லுவாங்க. பியூர் ஆர் பர்ஃபெக்ட் ஆலிகோபொலினா they are producing or selling homogeneous products in nature. Example, அலுமினியம் இண்டஸ்ட்ரி, நீ எங்க எடுத்துட்டாலும் அலுமினியம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ அததான் சொல்றான். Next, this type of oligopoly tends to process raw materials or produce intermediate goods that are used as inputs by other industries. So மத்த இண்டஸ்ட்ரீஸ் இன்புட்ஸா யூஸ் பண்ற விஷயங்களை இவங்க எடுத்து ப்ரொடக்ஷனா கொடுக்குறாங்க. ஓகே, சோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா பெட்ரோலியம், ஸ்டீல், அலுமினியம், இதெல்லாம் வந்து பியூர் ஆலிகோபொலி. பெட்ரோல் நீ எங்க எடுத்துட்டாலும் ஒரே மாதிரி தான் பெட்ரோல். ஓகே, சோ வேணா
குவாலிட்டியில வேணா ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாமே தவிர பட் மொத்தத்தெல்லாம் பெட்ரோல்னா எல்லாமே பெட்ரோல் தான், ஸ்டீல்ல எல்லாம் ஸ்டீல் தான். ஓகே, சோ திஸ் இஸ் கால்டு பியூர் ஒலிகோபோலி ஆர் பெர்ஃபெக்ட் ஒலிகோபோலி. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட்டட் ஆர் இம்பர்ஃபெக்ட் ஒலிகோபோலி அப்படின்னா ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேஷன் ஹேண்டில் பண்ற இடமெல்லாம் ஒன்னு இம்பர்ஃபெக்ட் ஒலிகோபோலி ஆர் என்ன சொல்றது டிஃபரன்ஷியேட்டட் ஒலிகோபோலி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓபன் அண்ட் க்ளோஸ்ட் ஒலிகோபோலி அப்படின்னா எங்கெல்லாம் ஃப்ரீ என்ட்ரி இருக்கோ, சீக்கிரமா போய்க்கலாமோ, உள்ள வந்துட்டு வெளியே போய்க்கலாமோ, தட் இஸ் ஓபன். எங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ தட் இஸ் க்ளோஸ்ட் ஒலிகோபோலி. ஓகே, கொலூசிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஒலிகோபோலி. கொலூசிவ் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு காமன் பாலிசி இருக்கும்டா, காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்டா. ஒரு 10 செல்லர்ஸ் இருக்காங்கன்னா, இத பாரு, நீயும் ஒரு ப்ராடக்ட் விக்கிற, நானும் விக்கிறேன், சோ நீயும் பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணாத, நீ இந்த பிரைஸ் வே, நானும் இந்த பிரைஸ் வச்சுக்கிறேன், நீ இவ்வளவு அவுட்புட் கொடு, நானும் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு they have some common understanding between them. ஓகே, கொலூசிவ் ஒலிகோபோலினா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்டா செல்லர்ஸ் கூட. பட் ஆனா இது வந்து சில இடத்துல இருக்காது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருக்கும். தட் இஸ் கால்ட் காம்படிட்டிவ் ஒலிகோபோலி. பார்ஷியல் ஆர் ஃபுல் ஒலிகோபோலி அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒலிகோபோலி வந்து பார்ஷியல் when industry is dominated by ஒரு large firm. அதாவது தனக்கு மேல ஒரு லார்ஜ் ஃபர்ம் இருக்கு, அந்த ஃபர்ம் வந்து இந்த ஃபர்மை டாமினேட் பண்றாங்க, இவங்களை வந்து ரூல் பண்றாங்க, லீடர் குரூப்பா இருக்காங்கன்னா தட் இஸ் பார்ஷியல் ஒலிகோபோலி. ஓகேயா, இந்த இடத்துல டாமினேட்டிங் எந்த ஃபர்ம் டாமினேட் பண்ணுதோ அதுதான் பிரைஸ் லீடர், அது சொல்ற பிரைஸ தான் மத்த ஃபர்ம்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேயா, ஃபுல் ஆலிகோபோலில அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவும் கிடையாது, பிரைஸ் லீடர்ஷிப் எல்லாம் இல்ல, அவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்ட பிரைஸ் அவங்க பிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் சிண்டிகேட்டட் அண்ட் ஆர்கனைஸ்ட் ஆலிகோபோலி. ஓகே, சிண்டிகேட்டட் ஆலிகோபோலி அப்படின்னா அவங்களுக்குள்ள அவங்களோட ப்ராடக்ட வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சிண்டிகேட் மூலியமா அவங்க வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. So it refers to the situation where the firm sells their product through a centralized syndicate. Organized oligopoly-னா அவங்களுக்குள்ள வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சென்ட்ரல் அசோசியேஷனா அவங்களே ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. சிண்டிகேட்டட்னா அப்படி இல்ல, ஆல்ரெடி ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்ப எப்படி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம த்ரூ ஆன்லைன் மூலியமா நம்ம சேல் பண்றோமோ அந்த மாதிரி சிண்டிகேட்டட் ஒலிகோபோலி. ஆர்கனைஸ்டுனா நமக்குள்ள நம்மள ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஃபிக்சிங், அவுட்புட், இத கொட்டேஷன்ஸ் இதெல்லாம் பத்தி பேசுறது வந்து ஆர்கனைஸ்ட் ஒலிகோபோலி. ஓகே, நெக்ஸ்ட் ஒலிகோபோலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றாங்கன்னா படிக்கணும் திவ்யா. Okay, ma'am. Characteristics of oligopoly market. The oligopolistic industry is dominated by a small number of large firms, each of which is comparatively large relative to the total size of the market. These oligopolyல அதாவது நம்பர் ஆஃப் லார்ஜ் ஃபர்ம்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க, அதாவது ஒரு 10 ஃபர்ம்ஸ் இருக்காங்க, அந்த 10 ஃபர்மே ரொம்ப 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 பெரிய ஃபர்ம். ஓகே, சோ அது வந்து கம்பேர் பண்ணும்போது என்டையர் மார்க்கெட் சைஸுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஓகேயா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கனா. These large firms exercise considerable control over the market. An oligopoly market may have a large number of firms along with very large firms, but most of the market share will be enjoyed by the few large firms and therefore they conquer and retain market control. There are strong barriers to entry. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒலிகோபோலில என்டர் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங் பேரியர்ஸ் இருக்கு சில இடங்கள்ல. ஓகேயா, சோ இப்ப இன்னொன்னு என்ன சொல்றான், அந்த லார்ஜ் ஃபார்ம் வந்து தன்னோட மார்க்கெட்ல வந்து கண்ட்ரோல் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, ஆலிகோபோலி மார்க்கெட் அப்படின்றது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கலாம். ஓகே, பட் ஆனா அந்த மார்க்கெட் ஷேர் அப்படின்றது வந்து சில ஃபியூ லார்ஜ் ஃபார்ம்ஸ் தான் என்ஜாய் பண்றாங்க. ஓகே, பிகாஸ் ஏன்னா என்டையர் மார்க்கெட் கண்ட்ரோல் அவங்க ரிட்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. சோ அதனால சில ஃபார்ம்ஸ் தான் என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ சம் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்டர் டிபெண்டன்ஸ். ஓகேயா, படிக்கலாம். Strategic interdependence. The most important feature of oligopoly is interdependence in decision making of the new firms which comprise the industry. Since there are only few sellers, there will be intense competition among them. என்ன சொல்றாங்க, கேப் விட்டு படிடா. சோ ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்பர் ஆஃப் ஃபியூ ஃபார்ம்ஸ் தான் இருக்கு அப்படின்னா டெசிஷன் எடுக்கும் போது தன்னோட காம்படிட்டர்ஸையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் அவன் டெசிஷன் எடுப்பான். ஓகேயா, சோ அப்போ ஃபியூ செல்லர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருக்கும். ஓகே, சோ அப்போ ஒரு செல்லருமே வந்து மார்க்கெட்ல ஒரு பிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பிரைஸ் லெவலுக்கு, பிகாஸ் ஃபியூ நம்பர் ஆஃப் லார்ஜ் செல்லர்ஸ். ஓகேயா,
அப்ப ஈச் செல்லருக்குமே மார்க்கெட்ல வந்து பிரைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு பவர் இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட், நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா என்னோட ரைவல் ஃபார்ம்ஸினுடைய ஆக்ஷன்ஸையும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் நான் டெசிஷன் எடுப்பேன். ரைவல் ஃபார்ம்ஸ்னா என்னோட காம்படிட்டிவ் ஃபார்ம்ஸ், அவங்களையும் நான் மனசுல வச்சுட்டு தான் நான் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் அதுல இருந்து படிட்டா, 4th லைன்ல இருந்து படி, 5th லைன்ல இருந்து படி. திஸ் இஸ் பிகாஸ் அதுல இருந்து படி. Okay. This is because when the number of competitors is few, any change in price, output, or product by a firm will have a direct effect on the fortunes of the rivals, who will then retaliate by changing their own prices, output, or advertising technique, as the case may be. அதாவது இப்போ உனக்கு ஃபியூ செல்லர்ஸ் தான் இருக்காங்க, நீ பாட்டுக்கு என்ன பண்ற அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டு, நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் ஃபியூவா இருக்கறனால நீ வந்து ப்ராடக்ட் பிரைஸ் சேஞ்ச் பண்ணிட்ட, ப்ராடக்ட் அவுட்புட் சேஞ்ச் பண்ணிட்ட, எல்லாத்தையும் பண்ணிட்ட அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவானா உன்னோட காம்படிட்டரும் அதே மாதிரி கம்மி பண்ணிடுவான். நீ வந்து அவன் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நீ கம்மி பண்ணிட்ட அப்படின்னா தன்னோட கஸ்டமரை இழந்துடுவேன்னா அவனும் பிரைஸ் கம்மி பண்ணிடுவான். சோ அப்ப வந்து உனக்கு இன்னும் எச்சாவது லாஸா போயிடும். அதுக்கு பேசாம பழைய பிரைஸ்லயே கொடுத்துருக்கலாமா, அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்துடும். சோ அப்போ எப்பவுமே வந்து அவன் ஒரு டிசிஷன் எடுக்கும் போது இன்டர் டிபெண்டன்ஸா தான் இருப்பான். மத்த ஃபர்மையும் கன்சிடர் பண்ணிட்டு அவனோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றத கன்சிடர் பண்ணிட்டு தான் இவன் டிசிஷன் எடுப்பான். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்வர்டைசிங் அண்ட் செல்லிங் காஸ்ட். இது படிக்கலாம். Importance of advertising and selling cost. A direct effect of interdependence of oligopolists is that the firms have to employ various aggressive and defensive marketing weapons to gain greater share in the market or to maintain their share. For this, firms have to incur a good deal of cost on advertising and other measures of sales promotion. சோ வந்து ஆலிகோபொலில ஃபியூ செல்லர்ஸ்னு சொன்னா இல்லையா, சோ அவங்களோட மார்க்கெட்டிங் வெப்பனை வந்து அவங்க தக்க வச்சுக்கணும், அதாவது தன்னோட மார்க்கெட் ஷேர், தன்னோட மார்க்கெட் கெயின் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைஸ்ல கை வைக்கலனாலும் சில இம்பார்ட்டன்ஸ் சேல்ஸ் ப்ரொமோஷன் மெத்தட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் இங்கேயுமே ஃபியூ செல்லர்ஸ் தான் இருக்காங்க. மேபி அது ஹோமோஜீனியஸ் ப்ராடக்டா இருக்கலாம், இல்ல ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷனா இருக்கலாம். நான் பிரைஸ் கம்மி பண்ணா என்ன பார்த்து டக்குன்னு அவனும் கம்மி பண்ணிடுவான். அப்படி இருக்கும்போது என்னால பிரைஸ்ல கை வைக்க முடியலன்னா என்ன பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட், த்ரோ செல்லிங், த்ரோ சேல்ஸ் ப்ரமோஷன், இது மூலியமா தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்ட வந்து நான் அவுட்புட்டை வந்து அதிகமா கொடுக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கண்ணா. Therefore, there is a great importance for advertising and selling costs in an oligopoly market. எந்த ஸ்ட்ரக்சர், எந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் செல்லிங் காஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்பான். சோ ஆன்சர் இஸ் oligopoly. ஓகே, நெக்ஸ்ட் படிக்கணும். It is to be noted that firms in such type of market avoid price cutting and try to compete on non-price basis, because if they start undercutting one another, a type of price war will emerge, which will drive a few of them out of the market, as customers will try to buy from the sellers selling at the cheapest price. அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்ல, ஆலிகோபொலி மார்க்கெட்ல எல்லா ஃபர்ம்ஸுமே பிரைஸ கட் பண்ற விஷயத்த அவாய்ட் பண்ணிடுவான். பிரைஸ கம்மி பண்ணி நம்ம கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணலான்ற விஷயத்த விட்டுருவான். ஏன்னா ஒருத்தன் பிரைஸ் கட் பண்ணா அது அப்படியே அவனோட காம்படிட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவான். ஏன்னா அவனும் கட் பண்ணலன்னு வச்சுக்கோ, அவன் பிரைஸ விட இவனுக்கு பிரைஸ் கம்மியா இருக்கும், இவனோட கஸ்டமர்ஸ் வந்து இவனுக்கு போயிடுவாங்க. சோ அப்ப அவனும் கம்மி பண்ணிடுவான். இப்படியே நீயா நானா இந்த பிரைஸ் வார் போய் கடைசியில கஸ்டமர் எவன் வேணா எங்களுக்கு தாங்கடா, யாரு சீப்பா தரீங்களோ அவங்க கிட்ட நாங்க வாங்கிக்குவோம் அப்படின்னு the firm will lose its customer. So this is called importance of advertisement and selling. Next, group behavior. Padida. Group behavior. The theory of oligopoly is a theory of group behavior, not a mass or individual behavior, and to assume profit maximizing behavior on the oligopolist part may not be very valid. There is no generally accepted theory of group behavior. The firms may agree to pull together as a group in promotion of their common interest. The group may or may not have a leader. So என்ன சொல்றாங்க, group behavior already சொன்ன மாதிரி here is a sellers among, அதாவது competition among few sellers அப்படின்னு பார்த்தோம்.
ஃபியூ செல்லர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு குரூப் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஓகே, சோ இண்டிவிஜுவலா யாரும் வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க. தன்னோட ப்ராடக்ட், தன்னோட பிரைஸ் அந்த மாதிரி இண்டிவிஜுவலாவும் பண்ணிக்க மாட்டாங்க, மாஸாவும் பண்ணிக்க மாட்டாங்க. தட் இஸ் த குரூப் பிஹேவியர். ஓகே, சோ அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, சோ அவங்களுக்குள்ள ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்ல சோ அவங்க மேபி அட் அ டைம்ல பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா அட் அ டைம்ல டிக்ரீஸ் பண்ணுவாங்க. தென் அந்த குரூப்புக்கு லீடர் இருக்கலாம், லீடர் இல்லாமலும் போலாம். சோ அந்த லீடர் என்ன சொல்றாங்களோ அத வந்து மத்த ஃபர்ம்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும், மத்த அலிகோபோலி ஃபர்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பட் ஒன் திங் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆலிகோபோலி ஃபார்மே மத்த ஆலிகோபோலி ஃபார்மனுடைய எல்லா விஷயங்களையுமே ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. பிஹேவியர் ஆஃப் அதர் ஆலிகோபோலிஸ்டிக் இன் த இண்டஸ்ட்ரி watches by that each oligopolistically. Okay, so this is what about group behavior kanna. And next thing, price and output determinations under oligopolistic market. So as I told you already, there is no any special or exacted methods to determine the price and output under the oligopolistic firm, like perfect market and monopolistic market or monopoly market. அவங்கள மாதிரியே பிரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷனுக்கு எந்த ஒரு ஃபார்முலாஸோ எந்த ஒரு டிமாண்ட் கர்வோ வந்து அலிகோபோலிஸ்டிக் கிடையாது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா அலிகோபோலிஸ்டிக்கு ஒரு சர்டைனான டிமாண்ட் கர்வே கிடையாது. ஓகேனா, டெஃபினட்டான என்ன சொல்றது அப்படின்னா டிமாண்ட் கர்வ் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட். சோ அப்படி இல்லாதனால ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சர்டைனான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் மாடல் வந்து அவங்களால கொடுக்க முடியாதனால சோ தேர் ஆர் லாட் ஆஃப் மாடல்ஸ் வந்து அங்க இருக்கு. சோ இந்த மாடல்ல வந்து அவங்க பிரைஸ் அண்ட் அவுட்புட் வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். சோ இந்த மாடல் அவங்க பண்ணிக்கலாம். பிகாஸ் பிரைஸ வந்து அவன் எதை பேஸ் பண்ணி அவன் பிரைஸ் பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு மாடல் பிக்ஸ் பண்ணுவான். பிகாஸ் இவனோட பிரைஸ் பிக்சேஷன் இஸ் பேஸ்ட் அப்பான் மத்த ஃபார்ம்ஸ். அவன் என்ன பண்றானோ அந்த பிஹேவியரை பார்த்துதான் இவனும் தன்னோட பிஹேவியரை மாத்திக்கிறானே தவிர ஒருத்தனுக்கு இண்டிவிஜுவல் பிஹேவியர் டு டிட்டர்மைன் தி பிரைஸ் அண்ட் அவுட்புட் அப்படின்றதுக்கு கிடையாது. சோ அப்போ தேர் ஆர் சம் மாடல்ஸ் ஆர் கிவன்டா. சோ இதுதான் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து இன்டர் டிபெண்டன்ஸ் இக்னோர் பண்ணும் பொழுது டிமாண்ட் கர்வ் வந்து டெஃபினட்டா இருக்கும். ஒருத்தர் சார்ந்து இருக்கும் பொழுதுதான் எக்ஸாக்டான டிமாண்ட் கர்வ் நமக்கு கிடைக்கிறது இல்ல. நான் யாரையுமே சார்ந்து இல்ல, நானும் டிசிஷன் எடுக்கிறேன் அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு எக்ஸாக்ட் டிமாண்ட் கர்வ் கிடைக்கும். லைக் மோனோபோலி மாதிரி, என் ப்ராடக்ட்டுக்கு நான் தான் ராஜா, நான் தான் மாதிரி, நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் பிக்ஸ் பண்றதுக்கு தான் பிரைஸ், நான் கொடுக்கறதுக்கு தான் அவுட்புட். அப்படி இருக்கும் பொழுது ஐ ஹாவ் அ கிளியர் கட் டிமாண்ட் கர்வ். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அப்ப நான் அவுட்புட் எப்படி பிக்ஸ் பண்ணிப்பேன்? ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பாயிண்ட் என்ன? மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவென்யூ. சோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சில மாடல்ஸ் சொல்றாங்க. ஓகேயா? அதாவது பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி பேஸ் பண்ணி சில மாடல் சொல்றாங்க. என்னன்னா கோர்னட் மாடல் வந்து என்ன சொல்றாருன்னா, the firm's control variable is output in contrast to price. They do not collude. In Stackelberg's மாடல் அவர் என்ன சொல்றாரு, அதாவது கோர்னட் மாடல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவுட்புட் அண்ட் பிரைஸ்ல வந்து கண்ட்ரோல் கொடு. ஓகே, ஸ்டேக்கல்பர்க்ஸ் மாடல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, லீடர் வந்து என்ன, அதாவது லீடர் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, லீடர் ஃபார்ம் அண்ட் கீழே இருக்கிறவங்க குரூப் ஃபார்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா, லீடர் ஃபார்ம் என்ன அவுட்புட் சொல்றாரோ அதை மத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் அட் அ கிவன் லீடர்ஸ் அவுட்புட். பெர்னாண்ட் மாடல் என்ன சொல்றாரு அப்படின்றவர், அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, price is the control variable for the firm and each firm interdependently set its price in order to maximize profit. சரிடா, நீ யாரையும் பார்க்காத, உனக்கு வந்து உன் ப்ராடக்ட் பிரைஸ் மேல கண்ட்ரோல் இருக்குல்ல, சோ அப்ப நீ இண்டிபெண்டா இரு, உன்னோட பிரைஸ் செட் பண்றதுல இண்டிபெண்டா இருந்து உன்னோட ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒரு மாதிரியான மாடல் சொல்றாங்களே தவிர எக்ஸாக்டா இதுதான் வந்து ஆலிகோபோலில பிரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மைன் பண்ற மாடல்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லடா. ஓகே, நெக்ஸ்ட். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இடையில ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்குவாங்கடா, ஒரு காமன் பாலிசிஸ் போட்டுக்குவாங்க. அதாவது ஒரு அக்ரிமெண்ட்ல என்ட்ரு ஆகி இதுதான் வந்து இந்த பிரைஸ்ல தான் நம்ம கொடுக்கணும், ஜாயிண்ட் ப்ராஃபிட் வச்சுக்கலாம், என்ன ப்ராஃபிட் வருதோ அதை எல்லாரும் சேல் பண்ணலாம்,
இந்த பிரைஸுக்கு தான் பண்ணணும், ஆனா இது தவிர பண்ணக்கூடாது, இதுல இருந்து இவ்வளவு அவுட்புட் நீ கொடு, இவ்வளவு சேல்ஸ் நீ பண்ணு, இவ்வளவு சேல்ஸ் நான் பண்றேன், இந்த பிரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளயா வந்து பேசிக்கிறாங்க. ஓகே, அப்படி பண்ணிட்டு வர்ற ப்ராஃபிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, பட் ஆனா இது வந்து சில கண்ட்ரீஸ்ல வந்து இல்லீகல். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரைஸ் டம்பிங், அதாவது பிரைஸ இன்க்ரீஸ் பண்ற கான்செப்ட்ல கூட்ஸ டம்ப் பண்ணி வைக்கிறது. ஓகே, சோ அததான் சொல்றான். சோ அந்த கார்டல்கோட நேம் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், OPEC கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. சோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட் சர்ச் டைப் ஆஃப் அக்ரிமெண்ட் ஒலிகோபோலிஸ்டிக். அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு தான் இவங்க எல்லாம் பஃப் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோல் எங்க போனாலும் பெட்ரோல் சேம் ரேட்டுக்கு தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள அவனுங்க பேசி வச்சுப்பானுங்க பெட்ரோலியம் கண்ட்ரிஸ் எல்லாமே. சோ திஸ் இஸ் த பிரைஸ் அண்ட் அவுட்புட் determination ma. Next, price leadership. Kanna padida. Price leadership. Cartels are often formed in industries where there are a few firms, all of which are similar in size. A group of firms that explicitly agree to coordinate their activities is called a cartel. Most cartels have only a subset of producers. If the participating producers stick to the cartel's agreement, the cartel will have a high market power and earn monopoly profits, especially when the demand for the product is inelastic. அப்ப என்ன சொல்றாங்க கார்டல்னா, as I told you already, அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டுடா ஒரு 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 அசோசியேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிப்பான். அவன் சொல்றதான் இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அவன் என்ன சொல்றானோ அந்த ப்ரொடக்ஷனை தான் கொடுப்பான், அந்த பிரைஸ் தான் பிக்ஸ் பண்ணுவான். அப்ப என்டையர் மார்க்கெட் பவர் யார்கிட்ட போயிடும்னா அந்த கார்டல்கிட்ட போயிடும். அவன் சொல்லும் போதுதான் நம்ம கூட்ஸ வெளியில விடணும், அவன் சொல்ற பிரைஸுக்கு தான் கொடுக்கணும், அவன் சொல்லும் போது கூட்ஸ டம்ப் பண்ணி வச்சுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்னன்னா கார்டல்ல நடக்கும். Okay, the next. But it is possible that there is a dominant or a large farm surrounded by a large number of small farms. If these farms are... அப்ப என்ன சொல்றாங்கன்னா டாமினேஷன் இருக்கு, லார்ஜ் ஃபார்ம் வந்து இருந்தா கூட, நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருந்தாலும் அதை சுத்தி ஒரு டாமினேஷன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். If these farms are numerous or too unreliable, the large farm has to decide how to set its price, taking into account the behavior of these fringe farms. அப்போ இந்த மாதிரி டாமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா சோ அந்த லார்ஜ் ஃபார்ம் தான் வந்து சூஸ் பண்ணும், எவ்வளவு பிரைஸ் வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணும். அதை வந்து ஃப்ரிஞ்ச் ஃபார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி, லிவ் அண்ட் லெட் லிவ் பாலிசி, வாழ விடு, நீயும் வாழ என்னையும் வாழ விடு, அந்த கான்செப்ட் தான் இங்க வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்றாங்க. ஓகேயா, தென் நெக்ஸ்ட், especially the dominated firm accepted the presence of the fringe firms and set the prices to maximize its profit. அப்ப dominate firm வந்து என்ன பண்ணுது, fringe firmனுடைய operations வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. எதுக்காகனா to maximize its profit, taken into account the fringe firms behavior. அவங்களோட பிஹேவியரை எடுத்துட்டு, அந்த குட்டி குட்டி ஃபார்ம்ஸோட பிஹேவியர்ஸ் எடுத்துட்டு இந்த லார்ஜ் ஃபார்ம் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்காக இவங்க சொல்ற விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. சோ திஸ் இஸ் கால்டு பிரைஸ் லீடர்ஷிப் பை டாமினேட்டிங். எந்த ஃபார்ம் வந்து டாமினேட் பண்ணுதோ, மேல இருந்து லீடரா இருந்து டாமினேட் பண்ணுதோ, தட் ஃபார்ம் இஸ் கால்டு பிரைஸ் லீடர்ஷிப் டாமினேட்டிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேயா, தென் இன்னொரு டைப், another டைப் ஆஃப் பிரைஸ் லீடர்ஷிப் வந்து என்ன அப்படின்னா லோ காஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, சோ பண்றா, நெக்ஸ்ட் பண்றா, ஹென்ஸ் ஹியர் த பிரைஸ் லீடர், அதுல இருந்து படிடா. Here, the price leader sets the price in such a manner that it allows some profits to the followers also. Then there could be barometric price leadership, under which an old, experienced, largest or most respected firm acts as a leader and assess the market conditions with regard to demand, cost, competition, etc., and makes changes in price which are best from the viewpoint of all the firms in the industry. அப்ப என்ன சொல்றான், அந்த லார்ஜ் ஃபார்ம் வந்து ஒரு எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு சம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய பிரைஸ வந்து செட் பண்ணிடுறான் லீடர் ஃபார்ம். ஓகேயா, நெக்ஸ்ட் படிடா. Whatever price is charged by the price leader is generally accepted by the follower firms. என்ன பிரைஸ் வந்து பிரைஸ் லீடர் வந்து சார்ஜ் பண்ணாலும் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மற்ற ஃபார்ம்ஸ் ஃபாலோ பண்ற ஃபார்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ திஸ் இஸ் கால்ட் பிரைஸ் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே,
the next kinked demand curve. Okay, படிக்கணும். Kinked demand curve. It has been observed that in many oligopolistic industries, prices remain sticky or inflexible for a long time. They tend to change infrequently, even in the face of declining cost. Many explanations have been given for this price rigidity under oligopoly, and the most popular explanation is the kinked demand curve hypothesis given by an American economist, Paul A. Sweezy. Hence, this is called Sweezy's model. அப்ப என்ன சொல்றோம், நார்மலாவே ஆலிகோபோலில இருக்கிற பிரைஸ் வந்து இஸ் ஸ்டிக்கி ஆர் இன்ஃபிளெக்சிபிள் ஃபார் அ லாங் டைம். அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு பிரைஸ் அப்படியே தான் இருக்கும், ஸ்டிக்கி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. இல்ல அப்படின்னா இன்ஃபிளெக்சிபிளா இருக்கும், மாறவே மாறாது. என்னதான் டிமாண்ட் மாறினாலும் இட் இஸ் நாட் பிளெக்சிபிள், அப்படி இன்ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஓகேயா? சோ இதுக்கு பேரு தான் பிரைஸ் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? சோ இந்த பிரைஸ் ரிஜிடிட்டி அப்படின்ற கான்செப்டுக்கு நிறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா ஒரு பாப்புலர் ஆத்தர் கொடுத்த ஒரு அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட், அவர் பேரு பால் ஏ ஸ்வீசி அப்படின்றவரு, ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்வீசிஸ் மாடல் வந்து பிரைஸ் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லி கேட்பான், இல்ல கிங்கட் டிமாண்ட் கர்வ்னு கேட்பான். அப்போ கிங்கட் டிமாண்ட் கர்வ் அப்படின்றது ஃபாலோடு பை பிரைஸ் ரிஜிடிட்டி. பிரைஸ் ரிஜிடிட்டினா என்ன அப்படின்னா, பிரைஸ் இஸ் ரிஜிட் டு சம் பீரியட் ஆர் ஸ்டிக்கி ஆர் இன்ஃபிளெக்சிபிள் ஃபார் அ லாங் பீரியட். ஓகேயா? சோ அப்போ இத எக்ஸ்பிளைன் பண்ண மாடல் பேரு ஸ்வீசிஸ் மாடல். ஏன்னா ஸ்வீசின்றவர் இதை கண்டுபிடிச்சாரு. ஓகே, சோ அவர் வந்து யாரு அப்படின்னா அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட். எந்த கான்செப்ட்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா கிங்கட் டிமாண்ட் கர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல்ல கொடுத்தாரு. சோ அது என்ன மேம் கிங்க் அப்படின்னு டயக்ராம்ல பாரு. இந்த இடத்துல ஒரு பெண்ட் வருதா, இந்த ப்ரிவைலிங் பிரைஸ்ல இந்த இடத்துல ஒரு கிங்க் வருதா, ஒரு பெண்ட் வருதா, இந்த பெண்ட்க்கு பேர் தான் கிங்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? So demand curve facing an oligopolist according to the kinked demand curve hypothesis has a kink at the prevailing price. So இந்த kinked demand curve hypothesis படி ஒரு கஸ்டமர் அல்லது ஒரு ஆலிகோபோலிஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ற டிமாண்ட் கர்வ் என்ன ஷேப்ல இருக்குமாமா, has a kink at the prevailing price. என்ன பிரைஸ் இருக்கும், this is a prevailing price level. இந்த இடத்துல வந்து ஒரு கிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? இந்த செக்மெண்ட்டுக்கு மேல, இந்த இந்த இதுக்கு மேல இந்த இடத்துல வரும்போது டிமாண்ட் கர்வ், செக்மெண்ட் above the demand curve, above the prevailing price is highly elastic and the segment below the prevailing price is inelastic. அப்படின்னா பிரைஸ்ல என்ன சேஞ்சஸ், நீ எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் பண்ணாலும் ஓகே, பிரைஸ் நீ இந்த அளவு மாறினாலும் அதுல வந்து எந்த சேஞ்சஸுமே டிமாண்ட்ல வந்து அவ்வளவுதான் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ வெயிட், உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வெயிட் பண்ணுக்கண்ணா, லோட் ஆகட்டும் வரைக்கும் நம்ம இங்க பார்ப்போம். கண்ணா see, this is our demand curve. இப்படி வச்சுக்கோ, இதுல டயக்ராம் ரைட்.
ஓகேவா? திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேயா? இந்த இடத்த வந்து நீ ஃபார் எக்ஸாம்பிள் பீனே வச்சுக்கோ, இது ஸ்மால் டி, இது கேபிட்டல் டின்னு வச்சுக்கோ. என்ன சொல்றான்னா, இந்த ப்ரிவைலிங் பிரைஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரைஸுக்கு மேல இருக்கிற டிமாண்ட் கர்வ், திஸ் இஸ் அவர் டிமாண்ட் கர்வ். திஸ் டிமாண்ட் கர்வ் ஹேஸ் சம் கிங்க் ஷேப். இந்த இடத்துல ஒரு பெண்டா இருக்கு, இந்த கிங்க் ஷேப் இருக்கறனால கிங்க்டு டிமாண்ட் கர்வ். இந்த டிமாண்ட் கர்வுக்கு மேல இந்த எபோவ் போர்ஷன், இந்த கிங்க்கு மேல இருக்கிற இந்த எபோவ் போர்ஷன் எல்லாம் என்ன சொல்றானாமா, இஸ் ஹைலி எலாஸ்டிக். அப்படின்னா என்னடா ஹைலி எலாஸ்டிக்னா என்னடா? ஓபன் அப் யுவர் மவுத். வீட்டுக்கு போணுமா வேணாமா? ஹைலி எலாஸ்டிக்னா கிரேட்டர் தென் 1. ரிலேட்டிவ் பிரைஸ்ல எலாஸ்டிக். கொஞ்சோண்டு சேஞ்சஸ் நடந்தா கூட டிமாண்ட்ல ரொம்ப சேஞ்சஸ் காமிக்கும். அதாவது சேஞ்சஸ் இன் பிரைஸ், அதாவது டிமாண்ட்ல நடக்கிற சேஞ்சஸ் பிரைஸ்ல வந்து கொஞ்சோண்டு சேஞ்சஸ் நடந்தா கூட டிமாண்ட்ல ரொம்ப பெரிய சேஞ்சஸா தெரியும். அப்ப சேஞ்சஸ் இன் பிரைஸ் இஸ் லெஸ் தென் த சேஞ்சஸ் இன் டிமாண்ட். தட் இஸ் ஹைலி எலாஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் நீ பாரு, இப்ப முதல்ல நம்மளோட பிரைஸ் லெவல் இங்க இருந்துச்சு, நம்மளோட குவான்டிட்டி லெவல் இங்க இருந்துச்சு. இப்போ நான் பிரைஸ் லெவல் வந்து இவ்ளோ மாத்துறேன், P1க்கு நான் மாத்துறேன், சரியா? இப்ப பாரு, ஆக்சுவலி எனக்கு இது நேரா வரல, நீ நேரா பண்ணுவா. இங்க இருந்து மாறின இந்த சேஞ்சஸ் பெருசா இருக்கா, இந்த சேஞ்சஸ் பெருசா இருக்கா? தூங்கிட்டியெல்லாம் வாய் ஓபன் பண்ண முடியாதா? சோ அப்போ டிமாண்ட்ல நடந்த சேஞ்சஸ் தான் அதிகமா இருக்கு. அப்போ என்ன சொல்றான், ப்ரிவைலிங் பிரைஸ்க்கு மேல இருக்கிற டிமாண்ட் கர்வுக்கு மேல இருக்கிற செக்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹைலி எலாஸ்டிக். அதாவது கொஞ்சோண்டு பிரைஸ்ல சேஞ்சஸ் நடந்தா கூட குவான்டிட்டி டிமாண்ட்ல அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளவு சேஞ்சஸ் காமிக்கும், அவ்வளவு ரிடக்ஷன்ஸ் காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே இந்த செக்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஏரியா வந்து லெஸ் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா பிரைஸ்ல எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் நடந்தாலும் டிமாண்ட் அவ்வளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ பாரு, முதல்ல நம்மளோட ஒரிஜினல் பிரைஸ் இங்க இருந்தது, சோ ஒரிஜினல் குவான்டிட்டி இங்க இருந்தது. ஓகே, இப்ப பாரு பிரைஸ் வந்து அந்த இவ்ளோ மாத்திர இங்க இருந்து பிரைஸ் P2க்கு கொண்டுட்டு வரேன்டா. இப்ப பாரு என்னோட சேஞ்சஸ் இன் டிமாண்ட் பாரு எப்படி இருக்குன்னு. இங்க இருந்து இவ்வளவுதான் மாறி இருக்கு, ஒரிஜினல் டிமாண்ட்ல இருந்து இவ்வளவுதான் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஆனா பிரைஸ் இங்க இருந்து இவ்வளவு மாறி இருக்கு. அப்ப சேஞ்சஸ் இன் பிரைஸ் இஸ் மோர் தென் தி சேஞ்சஸ் இன் டிமாண்ட். திஸ் இஸ் கால்ட் இன்எலாஸ்டிக். அப்ப இந்த கிங்க்டு டிமாண்ட் கர்வுக்கு கீழ இருக்கிற செக்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் எலாஸ்டிக். மறந்துடாத, கிங்க் டிமாண்ட் கர்வுக்கு மேல இருக்கிற செக்மெண்ட் ஹைலி எலாஸ்டிக், கீழ இருக்கிற செக்மெண்ட் லெஸ் எலாஸ்டிக். ஓகேயா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். No, ma'am. சோ அப்ப இது எதை காமிக்குது அப்படின்னா, சி நான் உனக்கு ஒரு புது அதே மாதிரி நான் உனக்கு டிரா பண்ணியே காட்டுறேன். சி this is prevailing price. Okay டா, and this is quantity. டயகிராமே கரெக்டா வரலடா. கிபோர்டா இருந்தா கரெக்டா வரும். நமக்கு இந்த பெண்ணை வச்சு எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. This is prevailing price and prevailing quantity. இது price, original price, original quantity. ஓகேயா? என்ன சொல்றான் அப்படின்னா, சப்போஸ் இந்த ப்ரிவைலிங் பிரைஸ் விட, எதுக்காக இந்த
பிரைஸ் ரிஜிடிட்டி கான்செப்ட் அப்படின்னா இதுல இருந்து சப்போஸ் பிரைஸ வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணான்னு வச்சுக்கேன், சப்போஸ் P1க்கு மாத்தனா அப்படின்னா யூ ஜஸ்ட் சி ஹியர் மாத்தினா அப்படின்னா அப்ப அவனோட டிமாண்ட் எங்க வரும் அப்படின்னு பார்த்தேன்னா அந்த டிமாண்ட் கவுக்கு உள்ள வரும். சப்போஸ் if a firm wants to increase its price it will என்ன சொல்றது ரெடியூஸ் இட்ஸ் கஸ்டமர்ஸ். டிமாண்ட் வந்து முன்னாடி இவ்வளவு அளவு இருந்தது, அப்ப முன்ன இருந்து இவ்வளவு குறைஞ்சிடும். சப்போஸ் இந்த ப்ரிவைலிங் பிரைஸை விட அவன் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண நினைச்சான் அப்படின்னா அவனோட என்னது அவுட்புட் வந்து குறைஞ்சிடும். ஓகே, சோ அவன் ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து சப்ஸ்டான்ஷியல் ரிடக்ஷன் இன் சேல்ஸ் பிகாஸ் திஸ் ரைஸ் இன் த பிரைஸ் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட். கன்சியூமர்ஸ் என்ன பண்ணிடுவான், வித்ட்ரா பண்ணிடுவான். இவன் வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவான், இந்த டிமாண்ட் வந்து இங்க குறைஞ்சிருது. ஏன் அப்படின்னா ஒரு 10 செல்லர்ஸ் தான் மார்க்கெட்ல இருக்கான். ஓகே, நீ அதுல ஒரு செல்லர் கிட்ட நீ வாங்கிட்டு இருக்க, நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க. அவன் வந்து பிரைஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டானா ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ணுவ, அவன் கிட்ட இருந்து வாங்க மாட்டேன். அவனோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா அவன் கிட்ட இருந்து நீ வாங்க மாட்டேன். யூ வில் ஷிஃப்ட் டு அனதர் செல்லர். ஓகேயா, சோ அததான் சொல்றான் என்ன அப்படின்னா so on the other hand if a firm increases the price of its product there will be a substantial reduction in its sales because as a result of price increase its customer will withdraw from it and go its competitors which will welcome new customers and will gain in sales. Okay, so அதே மாதிரி என்ன அப்படின்னா so இந்த oligopolistic curve வந்து நமக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா அப்பர் போர்ஷன் ஆஃப் தி டிமாண்ட் கர்வ். இந்த டிமாண்ட் கர்வ் மேல இருக்கிற இந்த அப்பர் போர்ஷன் வந்து எதை சொல்லுது அப்படின்னா ஷோயிங் a large fall in sales if a producer raises its price. சோ இந்த போர்ஷன் உனக்கு எதை சொல்லுதுன்னா பிரைஸ் நீ இன்க்ரீஸ் பண்ணேனா உன்னோட சேல்ஸ் ரெடியூஸ் ஆயிடும். அப்ப இந்த போர்ஷன் எதை சொல்லுது அப்படின்னா சோ பிரைஸ வந்து நீ ரெடியூஸ் பண்ணேனா ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் ஆகாது, ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ். பாரு, நீ இவ்வளவு பிரைஸ் நீ கம்மியா கொடுத்தாலும் நீ இவ்வளவு கொடுத்தாலும் பாருவேன் அப்ப மட்டும் உன்னோட சேல்ஸ் என்ன 10 குவிண்டால் 100 குவிண்டால் அதிகமா இருப்போம். இங்க பாரு, இங்க இருந்து இவ்வளவுதான் மாறி இருக்கு, இங்க இருந்து இவ்வளவுதான் மாறி இருக்கு. ஓகேயா, இல்ல நீ கொஞ்சோண்டு நீ சேஞ்சஸ் வேணா கொஞ்சோண்டு நான் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொன்னாலும் உன்னோட கஸ்டமர்ஸ் நீ இழந்துருவேன். அப்போ இது எதுக்காகனா அடே அருங்கட்டவனே இன்க்ரீஸும் பண்ணாத டிக்ரீஸும் பண்ணாத, தயவு செய்து இதே ஸ்டேஜ்ல நீ ரிஜிடா இரு. கொஞ்ச நாளைக்கு பிரைஸ வந்து ஸ்டிக்கியா இருக்கட்டும், இன்ஃபிளெக்சிபிளா இருக்கட்டும். ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணாலும் உனக்கு ஆப்பு, உன்னோட சேல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து வேற ஒருத்தங்கிட்ட போயிடுவாங்க. நீ ரெடியூஸ் பண்ணாலும் பிரைஸ் நீ முன்ன அளவுக்கு விட்டு நீ எவ்வளவு ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாலும் சேல்ஸ் வந்து அவ்வளவு ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிடாது. அதுக்கு பெட்டர் நீ முன்ன இருந்த பிரைஸ்லயே நீ வந்து சேல்ஸ் பண்ணு. சோ அப்போ so this is the help of the increased demand curve. So இதுதான் price rigidity. Price rigidity is an important feature of oligopolistic. அதை கண்டுபிடிச்சவர் American economist Paul A. Sweezy. So hence it is called Sweezy's model. இந்த demand curve மேல இருக்கிற upper portion highly elastic, இதுக்கு கீழ இருக்கிறது is relatively less elastic. இதுல யாருக்காவது டவுட் இருக்காடா? No ma'am. Others? No ma'am. No ma'am. So shall we conclude the section? So with this இது வரைக்கும் நம்மளோட எக்கனாமிக்ஸ்ல என்ன டாபிக்ஸ் இருந்ததோ எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. So and thank you everyone. Thank you for இவ்வளோ டேஸ் வந்து கிளாஸஸ் லிசன் பண்ணதுக்கு. So and எக்ஸாம்ஸ் வருது. So என்ன சொல்றது, ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிரு. இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாலும் அட்லீஸ்ட் இயர் ஆஃப்டர் ஸ்டார்ட் பண்ணு. இது வரைக்கும் போயிட்டு இருந்தா அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் போடு. So please stay online, okay? So don't left. Thank you everyone.